வாக்காளர் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா 3 முத்தான விஷயங்கள். ஒரு முத்தான விஷயம் வேணா சொல்லிக்கலாம், அரசியல் சார்ந்து இருக்குது. இன்னும் 2 அரசியல் சார்ந்துதான், ஆனா அது கண்ட்ரேவியான விஷயம் அப்படின்னு மட்டும் நான் இங்க சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா, அது மனிதர்களா இல்ல மனிதர்களை தாண்டி ஏதாச்சும் ஒரு ஜென்மங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, அவ்வளவு உணர்வு பூர்வமா அவங்க பேசி வச்சிருக்காங்க. உணர்வு பூர்வமான என்ன, அந்த உணர்வே இல்லாத ஒரு மரம் ஜடம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஜென்மம் தான் பேசு. என்னடா இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்ட பேசுற அளவுக்கு என்ன, நீ மெதுவா தானே பேசுவா, பொறுமையா எல்லா விஷயம் சொல்லிட்டு இருப்பேன். இன்னைக்கு என்ன அவ்வளவு கோபம் வந்திருக்குதுங்க. கோபத்தை அப்படியே வெளிப்படுத்த முடியாது. அது அரசியல் நாகரிகமோ இல்ல அரசியல் பேசுறவங்களுக்கு அது சரியான அடையாளம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னென்ன, யாரு அந்த 2 ஜென்மங்கள், அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னே இல்லைங்க, அந்த 3வது முத்தா சொன்னல, நீ ரெட்டை இலையில நின்னா தோத்து போயிருவ அப்படின்னு ஒருத்தர் சொல்லி வச்சிருக்காரு. ரெட்டை இலையில நின்று தோத்து போயிருமா, என்னடா அது புதுசா இருக்குது, யார் சொன்னா பாப்போம் வீடியோக்குள்ள. நாம எப்பயும் ரெக்வஸ்ட் பண்ணது சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும். அதே சமயத்துல லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு நீங்க பார்த்தா அதே உணர்வு மற்றவர்களும் பெறுவார்கள்னு சொல்லிட்டு விஷயத்துக்குள்ள போயிடுறேன். விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எஸ்பிசி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, விளாத்திக்குளம் பிரச்சனைல அந்த பொண்ணு மறைவான ஒரு இடத்துக்கு போய் இருக்க காரணம் என்ன அப்படின்ட்டு. இது எப்படி சொல்றேன்னு வச்சுக்கலாம், மறைவான இடத்துக்கு போய் தான் நம்ம யூரின் பாஸ் பண்ணி, மறைவான இடத்துக்கு போய் தான் நம்ம கழிவறை, அதுக்கு நம்மளோட அதுதாங்க இயற்கை உபாதைகளை கழிக்க முடியும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, ஓப்பன்லியா போயிட்டு இருக்க முடியும் சொல்லுங்க. அது எங்களுக்கெல்லாம் பாடம் கத்துக்கல. ஒருவேளை நீங்க அப்படி இது செய்வீங்களா, இல்ல யாரு எப்படி இருந்தா என்ன, நான் அப்படியே இயற்கை உபாதை எப்படி வந்தாலும் சரி, 10 பேர் இருந்தாலும் நான் அப்படியே யூரின் பாஸ் பண்ணுவேன். 10 பேர் பாக்குறாங்களோ பாக்கலையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அப்படின்னா அது ஆடோ மாடோ யாரை பத்தியும் கவலைப்படாம அது வாக்குல யூரின் பாஸ் பண்ணும். அது சிட்டினும் பார்க்காது, கிராமத்துல எந்த இடத்த கொண்டு போய் அந்த மாட்டை விடுறோமோ அந்த இடத்தையே சாணியும் போடும், ஒண்ணுக்கு யூரினும் பாஸ் பண்ணும். அது மாதிரி மனிதர்கள் கிடையாதுப்பா. உங்களுக்கு புரியுமான்னு நினைக்கிறேன். அது மாதிரிலாம் மனிதர்களுக்கு ஒரு உணர்வு இருக்குது, பகுத்தறிவுன்னு ஒண்ணு இருக்கு. யாராவது பார்க்க கூடாது, இது ஒரு அசிங்கமான ஒரு விஷயம், அதனால அது மறைவாக தான் போகணும் அப்படின்னு தெரியும். அதனாலதான் அந்த பெண்ணுக்கு உணர்வு மறைவான இடத்துக்கு போயிருக்குது. மறைவான இடத்துக்கு போனது அந்த கயவனால் அது சீரழிக்கப்பட்டு முடிஞ்சு போச்சு. அது விட்டுருங்க. ஆனா நீங்க எடுத்து வச்சு பாத்தீங்க, அந்த பொண்ணுக்கு மறைவான இடத்துக்கு என்ன வேலை அப்படின்னு கேக்குறீங்களே, இது நீங்க இல்ல, இது தமிழகமே வெட்டி தலைகுனிய வேண்டிய காரணம் விஷயம். ஏன் அப்படின்னா, தமிழகமே அங்க ஒரு பெண்ணுக்கு ஒரு கழிவறை போறதுக்கு ஒரு பாதுகாப்பா இல்ல அப்படின்னா, தமிழகம் வெட்க தனி. நீங்க சார்ந்து இருக்கிற கட்சிக்கு இது கரெக்டா நீங்க எடுத்து சொல்லணும். இது எடுத்தே பேசிடக்கூடாது. நீங்க எப்படி இதை எடுத்து பேசுறீங்க, இது நீங்க தலைகுனிய வேண்டிய விஷயம். அது இல்லாத இப்ப கழிவறை கட்டி கொடுக்கறது வீட்டுக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வருது. தமிழக அரசு முன்னெடுப்பா எடுத்து அதையும் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த விஷயத்த அவங்களுக்கு இல்லாதது யாருடைய தவறு, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காம போனது யாருடைய தவறு, இதை ஏதாச்சும் எடுத்து வச்சு பேச முடிஞ்சுதா? நீங்க வேணா வேகானமா சொல்லிக்கிறீங்க, எங்க வீட்லயும் வேலைக்கார பொண்ணு எல்லாம் இருக்குது, நாங்க அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டு, இங்க பாதுகாப்பு இருக்கிறீங்க, அந்த கிராமத்துல அந்த வசதி இல்ல, அதனால அந்த பெண் மறைவான இடத்துக்கு போய் இயற்கை உபாதை கழிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நீங்க கிராமத்துக்குள்ள போய் பாத்தீங்களா, இல்ல கிராம வாழ்க்கை என்னன்னு தெரியுமா? ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, தெரிஞ்சுக்கிட்டே பேசுறீங்கன்னா இது எந்த ஒரு விஷயத்துல போய் சேர்க்கறது? இததான் எல்லாமே பேசிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. நீங்க பேசின வார்த்தைகள், நீங்க இது மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியான விஷயத்தை எடுத்து பேசும்போது பாதுகாப்பா பேசக்கூடாது. நீங்க தான் எங்களுக்கு வழிகாட்டியா இருக்கணும். இவர் எஸ்வி சேகர் ஐயா இப்படி பேசுவாருயா, இவர் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து நாங்க கத்துக்கணும். ஆனா உங்களுக்கு நாங்க சின்ன பசங்க எல்லாம் அட்வைஸ் சொல்றது தவறான செயல் தான். இது முன் உதாரணம். அப்படின்னா இது பிற்போக்குத்தனமானது. நீங்க பின்னாடி போயிட்டு இருக்கிறீங்க, காலம் கடந்து அப்படியே போயிட்டு இருக்கிறீங்க. இது தவறான செயல் இல்லையா? சரி, ரைட்டு, இதை இவரு விட்டாச்சு. அடுத்தது இன்னொரு அப்துல் கலாம் கோட்டை போடுறோம் பாருங்க. அப்துல் கலாம் அவர்களுக்கு ஆலோசகரா இருந்தாரு, அப்புறம் மக்கள் நீதி மையத்துல துணைத் தலைவரா இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில வருது. அங்கிருந்து இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துல சேர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள். அவரோட ஹிஸ்டரி ஷார்ட்டா சொல்லணும்னா இதுதான். ஆனா அவரு ஏதோ ஒண்ணு பேசணும், நாமளும் நம்ம தலைமைக்கு வெளிப்படுத்தணும். நான் உண்மையில சொல்றேன், மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் உண்மையிலுமே இது ஏத்துக்க மாட்டார். அவருக்கு நீங்க முன்னாடி போய் நிக்கணும். அவர் போற இடத்துல நிறைய கூட்டமா இருக்குதுப்பா, நம்ம தனியா இது மாதிரி ஏதாச்சும் கான்ட்ரவர்சியா பேசினாதான் அவர் காது கெட்டும், அவர் கண்ணுக்கு நம்மள இருக்கும், அவர் நம்ம கவலம் நம்ம மேல விழும், நாம ஏதாவது சீட்டு வாங்கல, இல்ல ஒரு பொறுப்பை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எதையோ ஒண்ணு பேசி அந்த தலைமைக்கு நீங்க கெட்ட பேர் வாங்கி தரீங்க அப்படிங்கிறதுதான். நான் மறுபடியும் சொல்றேன், உங்க தலைமைக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி தவறான முன்னோதாரம்னு நீங்க இருந்துகிட்டு இருக்கிறீங்க. இத்தனை பதவிகள் இருந்தீங்க. நம்மளுடைய அறிஞர் இவரு விஞ்ஞானியா இருந்துகிட்டு இருக்கிற நம்ம அப்துல் கலாம் ஐயா, அவர்கிட்ட இருந்தங்க நீங்களே ஒரு படிப்பினை கத்துக்கலையா? உண்மையிலுமே அப்துல் கலாம் ஐயா இருந்திருந்தா, உண்மையிலுமே நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி காலனி இதை எடுத்துக்கிட்டு என்ன செய்வாரோ தெரியல.
அப்படி செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்க செஞ்ச செயல் என்ன? தமிழக வெற்றி கழகத்தையும் அந்த ஒரு பொண்ணு வந்து உணர்ச்சி ஒரு உணர்ச்சியமாக ஒரு பேசுறதான். இப்போ உதாரணத்துக்கு வந்து செத்தாதான் சரி சுடுகாடு எங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி பேசுறாங்க. உடனே செத்து போயிருமா? செத்து போய் உடனே சுடுகாடு எங்க இருக்குன்னு போய் தேடுவோமா? ஏன்னா ஒரு வார்த்தைக்கு வந்து அந்த பொண்ணு தெரிஞ்சோ தெரியாமலேயோ சொல்லிருச்சு, புருஷன் எனக்கு விஜய் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அது உணர்ச்சியில ஒரு உடனே விட்டுட்டு புருஷன் விட்டாங்க போயிருமா? யோசிச்சு பாருங்க. ஒரு பிராக்டிக்கல் லைஃபோட யோசிச்சு பாருங்க. தெரியாத அந்த பொண்ணு சொல்லிருச்சு. தெரியாம உணர்ச்சியில விஜயை பார்த்த சந்தோஷத்துல அது எல்லா நடிகர்களுக்கும் அந்த ஒரு ஃபீல் வரும். அதாவது பசங்களுக்கும் அதேதான். நான் வந்து தளபதி விஜய்னா அங்கேயே இருப்பேன்ப்பா, ரஜினி அவர்கள்னா அங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது உணர்ச்சியில அந்த மூமெண்ட்ல அந்த ஒரு சொல்லுவாங்கல்ல ஆர்வம் மிகுதியில வந்து வந்த வார்த்தை. அதை நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு என்னன்னு பேசுறீங்கன்னா, உங்க கட்சியில தெரிஞ்சே சில பேர் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு மேடையில என்னென்ன பேசினாரு தெரிஞ்சே பேசிட்டு இருக்காரு. பெண்களை இழிவுபடுத்தின வார்த்தைகள் அத்தனை ரெக்கார்டு யூடியூப்லயும் இருக்குது, பர்சனலாவே எடுத்து வச்சிருக்கோம். சோ அதையெல்லாம் எடுத்து போட்டு நீங்க என்ன பேசணும்? நீங்க பெண்களுக்கு பாதுகாப்பா கொடுத்துட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க. அப்படி தாண்டி இப்போ வந்து இன்னொரு விஷயத்த வந்து இவர் சொல்றாரு. என்ன சொல்றீங்க? இவங்க தளபதி விஜய் அவர்களுக்கு நன்றியாம். ஏன்னா இவ்வளவு பெரிய தற்கொலை கூட்டத்தை வந்து எங்களுக்கு காட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு பெரிய தற்கொலை கூட்டத்தை காட்டி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா 2024 தான் தளபதி விஜய் வந்து கட்சியை ஆரம்பிச்சாரு. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதே தற்கொலை கூட்டம், அதே மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து உங்களுக்கு தானே ஓட்டு போட்டிருப்பாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தானே ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்ப அவங்க எல்லாம் அப்பெல்லாம் உங்களுக்கு தற்கொலை கூட்டமா தெரியலையா உங்களுக்கு? சோ இது மாதிரி கேள்விகள் பல அடுக்கடுக்கா எடுத்து வைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குது. காரணம் நீங்க பேசின பேச்சுக்கள். சோ தயவு செய்து நீங்க எல்லாருமே எங்களுக்கு, நாங்க அரசியல் கத்துக்கிட்டு வர கத்துக்குட்டிகள் எல்லாத்துக்கும் நீங்க வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். வழி இது மாதிரி தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணாம என் போன்ற இல்ல எங்களை சார்ந்த தங்கைகளோ அக்காக்களுக்கோ இப்படி கேவலம் பேசாதீங்க அப்படிங்கிறதா ஒரு பணிவான ரெக்வஸ்ட் வச்சுட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்னல ரெட்டலையில நின்னா தோத்து போயிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒருத்தர். ரெட்டலையில நின்னா தோத்து போயிருவோமா? இதனால அது புது கதையா இருக்குது. யாரா ரெட்டலை நிக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு இல்லைங்க. ஜி.கே. வாசன் அவர்களுக்கு ஒரு 5 சீட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம என்டிஏ கூட்டணி, இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில வந்து 5 சீட்டு கொடுத்துருக்காங்க ஜி.கே. வாசன் அவர்களுக்கு. தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குல்ல அந்த கட்சிக்கு. சோ இதை வந்து எடுத்தோன்னுமே நம்ம கருணாஸ் அவர்கள் இன்னைக்கு வந்து பிரஸ் மீட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்களா நான் இப்படி சொல்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதாவது ஜி.கே. வாசன் அவர்கள் வந்து மரியாதை மிக்கவர், அவருக்கு வந்து 5 சீட்டு கொடுத்தாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா அவருக்கு கூட்டணி யாரு? அதிமுக தானே தலைமை தாங்கிற கூட்டணி. அந்த அதிமுகவோட ரெட்டலையில் நின்று இருக்கணும் இல்ல. ஆனா பிஜேபியில போயிட்டு பிஜேபி தாமரை சின்னத்துல நிக்கிறேன்னு சொல்லிக்கிறீங்களே. அப்போ தாமரை சின்னத்தை அவ்வளவு வசதியா வச்சிருக்கிறீங்க, ஏன் ரெட்டலை சின்னத்துல நிக்கல? அப்ப ரெட்டலை சின்னத்துல நின்னா தோத்து போயிடும்னு உங்களுக்கு உணர்வுபூர்வமா தெரியுது, அதனால தாமரை சின்னத்துல போய் நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காருங்க. என்னங்க இது? அதாவது ஒரு கூட்டணியில தனிச்சின்னமோ இல்ல பொதுவா இருக்கிற தலைமை சின்னமோ அவங்க வந்து எங்க விருப்பப்படுறாங்க, யாருக்கு எங்க கொடுத்தா எந்தெந்த பகுதியில எந்தெந்த மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுண்ட் எல்லாம் எடுத்திருப்பாங்க. உதாரணத்துக்கு எங்க தொகுதியில ஒரு தொகுதியில வந்து இப்போ வந்து பிஜேபி தான் மெஜாரிட்டியா இருக்குது அப்படின்னா, இவங்களுக்கு யாரு ஜி.கே. வாசன் அவர்களுக்கு கொடுத்த அத்தனை தொகுதிகளையும் மெஷர் பண்ணி பார்த்திருப்பாங்க. அவங்க தொகுதியில எல்லாமே வந்து பிஜேபிக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற மக்கள் இருந்திருப்பாங்க. கரெக்டுங்களா? அதனால அந்தந்த பகுதிகளுக்கு அந்த தொகுதிகளுக்கு இரட்டையில் நிக்கிறதை விட பிஜேபி தாமரை சின்னத்தில் நின்னா சீக்கிரம் அதிக ஓட்டுகளை வித்தியாசத்துல ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு கணிப்பு. உங்களை மாதிரி உடனே எடுத்து வச்சு அப்படியே எடுத்தவங்க தான் இந்தாப்பா இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் பண்ணாம டேட்டா எடுக்காம கொடுக்கறதெல்லாம் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல அப்படின்னு. ஏன்னா வந்து எம்ஜிஆர் அவர்களும் தளபதி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வழியில் வந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எடப்பாடியார் அவர்களும் அப்படித்தான் அப்படின்னு நான் நம்புறேன். உடனே அண்ணா திராவிட கழகத்தை சேர்ந்தவன் நீ அதுக்கு பேசுற இதுக்கு பேசுற அப்படிலாம் கிடையாது. நீங்க சொன்னதுக்கு பதில். நீங்க வந்து ரெட்டலையில் நின்னா தோத்து போயிடும், ரெட்டலையில் நின்னா தோத்து போயிடும்லாம் இல்ல. அவங்களுக்குன்னு ஒரு கணிப்பு இருக்கும். இந்தந்த தொகுதியில் நின்னா இவங்களும் ஜெயிக்கலாம், அதனால அந்த தொகுதியில வந்து பிஜேபிக்கான தாமரை சின்னத்துல ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு டேட்டா அனலைஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. அதனால நிக்க வைக்கணும். இதுல என்ன தப்பு இருக்கு? ஏதாவது ஒண்ணு பேசி முன்னாடி ஒருத்தர் பேசினாரு அது மாதிரி தலைமைக்கு வந்து நாம வந்து அப்படியே ஒரு அட்ராக்ஷனா முன்னாடி இருந்துகிட்டே இருக்கணும், நாம அவங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேசணுங்களா? என்னங்க நியாயம்? சோ இந்த விஷயத்த சொல்லிட்டு இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காம இது வரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்த உணர்வுகள் மத்தவங்களுக்கும் அதே உணர்வு பெறுவார்கள். அதே சமயத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணினா நாம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் மொபைல் வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.